ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து மூவலூர் ராமாமிர்தம் இவங்களை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். மூவலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 1883 1962 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா 1883 1962 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் ஆகும். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். ஸோ அதுக்கடுத்து தான் 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசு வழங்குகிறதுனா மூவலூர் ராமாமிர்தம் இவங்களது பெயரில் தான் வழங்கிட்டு வராங்க. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசு வழங்குகிறதுனா மூவலூர் ராமாமிர்தம். ஸோ இவங்களது பெயரில் தான் வழங்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கடுத்து தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். ஸோ அதுக்கடுத்து தான் இவரது சேவையை பாராட்டி இத்தாலிய அரசு இவருக்கு சர்வதேச பெண்மணி விருதினை வழங்கிற்று. அப்பெண்மணி யாருன்னா கிரண்பேடி ஆகும். இவரது சேவையை பாராட்டி இத்தாலிய அரசு இவருக்கு சர்வதேச பெண்மணி விருதினை வழங்கிற்று. அப்பெண்மணி யாருன்னா கிரண்பேடி ஆகும். ஸோ அடுத்ததான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவங்களை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்ப்போம். சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ஆகும். சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி தான் நிறுவியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனா 1930 ஆகும். அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனா 1930 ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி தான். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி. ஸோ அதுக்கடுத்து தான் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி. ஸோ அதுக்கடுத்து தான் குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ஆகும். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ அது வந்து சரிதான். அதுக்கடுத்து தான் 1952 அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவியிருப்பாங்க. ஸோ அதுவுமே சரிதான். அதுக்கடுத்து தான் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார். ஸோ அது வந்து தப்பு. சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக இருந்திருப்பாங்க, மேயராக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் கூற்று 1 and 2 வந்து சரி. கூற்று 3 என்பது தவறு. இதில் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி 1952 புற்றுநோய் மருத்துவமனையை அடையாற்றில் நிறுவியிருப்பாங்க. சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக இருந்திருப்பாங்க, மேயராக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ கூற்று 1 2 சரி, 3 என்பது தவறு. அதுக்கடுத்து தான் வேலு நாச்சியார் இவங்களை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்ப்போம். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி யாருன்னா வேலு நாச்சியார் ஆகும். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி யாருன்னா வேலு நாச்சியார். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா மருது சகோதரர்களுக்கு வழங்கியிருப்பாங்க. ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா மருது சகோதரர்கள். அதுக்கடுத்து தான் வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார்னா உடையாள். வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார்னா உடையாள். ஸோ இந்த உடையாளுடைய பெண்ணுடைய நினைவாக தான் நடுக்கல் நட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வேலு நாச்சியாரின் அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர். வேலு நாச்சியார் அமைச்சரது பெயர் வந்து தாண்டவராயர் ஆகும். அதுக்கடுத்து தான் முத்துவடுகநாதர் எப்பகுதி ஆட்சி செய்தார்னா சிவகங்கை பகுதி ஆட்சி புரிந்தவர் யாருன்னா முத்துவடுகநாதர். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யாருன்னா செல்லமுத்து சேதுபதி ஆகும். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யாருன்னா செல்லமுத்து சேதுபதி. ஸோ அதுக்கடுத்து தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எப்போனா கிபி 1730 ஆகும். வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730 ஆகும். அதுக்கடுத்து தான் பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. வேலு நாச்சியார் என்பவர் வந்து சொக்கநாத நாயக்கரின் மனைவி கிடையாது, முத்துவடுகநாதருடைய மனைவின்னு சொல்லிட்டு தான் வரணும். ஸோ அப்போது ஏ வந்து வராது. ஸோ சி பார்த்தோம்னா தென்னாட்டின் ஜான்சி ராணியுமே வேலு நாச்சியாருக்கு வராது. ஸோ 16ஆம் வயதில் மரணம் அடைந்திருப்பாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வராது. ஸோ வேலு நாச்சியாரை பொறுத்தவரைகளும் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் என்பது தான் வரும். ஸோ இப்போ வேலு நாச்சியார் என்பதற்கு ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண். ஸோ அதான் சரி இதில். ஸோ அதுக்கடுத்து தான் தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ இவங்களை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்ப்போம். நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் யாருன்னா காந்தியடிகள். நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா காந்தியடிகள். ஸோ அதுக்கடுத்து தான் தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பதுனா வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர்.
தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊராகும். ஸோ அதுக்கடுத்து தான் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எதனும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கமாகும். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எதனும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளாரெனும் தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர் தான் தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டிருப்பார். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளாரெனும் தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ அதுக்கடுத்ததான் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயாம் என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யாருன்னா காந்தியடிகளாகும். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயாம் என்று வள்ளியம்மையிடம் கேட்டவர் யாருன்னா காந்தியடிகள். ஸோ அதுக்கடுத்து தான் தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளாருன்னா இந்தியன் ஒப்பீனியனில் வந்து எழுதியிருப்பார். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளாருன்னா இந்தியன் ஒப்பீனியனில் வந்து எழுதியிருப்பார். முனுசாமி மங்கலம் இணையாருக்கு பிறந்த மங்கை வந்து தில்லையாடி வள்ளியம்மையாகும். முனுசாமி மங்கலம் இணையாருக்கு பிறந்த மங்கை வந்து தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ அதுக்கடுத்து தான் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று குறிப்பிட்டவர் யாருன்னா காந்தியடிகள். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று குறிப்பிட்டவர் யாருன்னா காந்தியடிகள் ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளாருன்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டாரனும் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயாம் என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அப்பெண் யாருன்னா தில்லையாடி வள்ளியம்மையாகும். ஸோ அதுக்கடுத்து தான் தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யாருன்னா தில்லையாடி வள்ளியம்மையாகும். தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யாருன்னா தில்லையாடி வள்ளியம்மையாகும். ஸோ அதுக்கடுத்து தான் தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் யாருன்னா முனுசாமி மங்கலம். தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் யாருன்னா முனுசாமி மங்கலம் ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் தில்லையாடி வள்ளியம்மையை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளதுன்னு பார்த்தோம்னா நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று குறிப்பிட்டிருப்பார். தில்லையாடி வள்ளியம்மையை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் குறிப்பிட்டது வந்து நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று குறிப்பிட்டிருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் ராணி மங்கம்மாள் இவங்களை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் அக்கசாலை என்று அழைக்கப்படும். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் அக்கசாலை என்று அழைக்கப்படும். ஸோ அதுக்கடுத்து தான் காவற்புரை என்றால் வந்து சிறைச்சாலை என்று வரும். காவற்புரை என்றால்னா சிறைச்சாலை என்று அழைக்கப்படும். ஸோ அதுக்கடுத்து தான் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி எனும் புகழ் பெற்றவர் யாருன்னா ராணி மங்கம்மாள் ஆகும். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி எனும் புகழ் பெற்றவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். ஸோ அதுக்கடுத்து தான் எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை ராணி மங்கம்மாள் சாலை என அழைக்கப்பட்டதுன்னா கன்னியாகுமரி டு மதுரை ஆகும். எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறதுனா கன்னியாகுமரி டு மதுரை ஆகும். ஸோ அதுக்கடுத்தது ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் எங்கன்னா மதுரை ஆகும். ஸோ மதுரையில் தான் அன்னச்சத்திரம் வந்து கட்டியிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள் ஆகும். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என குறிப்பிட்டவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். முத்து வீரப்பனின் ஆட்சி காலம் என்பது வெறும் 7 ஆண்டுகள் தான். முத்து வீரப்பனது ஆட்சி காலம் 7 ஆண்டுகள். மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் எங்கன்னா மதுரையில் தான் வந்து அன்னச்சத்திரம் கட்டியிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று கூறியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள் ஆகும். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். ஸோ அதுக்கடுத்ததாக பொருந்தாததை கண்டெழுதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராணி மங்கம்மாள் அவருடைய கணவன் வந்து சொக்கநாத நாயக்கர். ஸோ அது வந்து சரிதான். ராணி மங்கம்மாள் மகன் வந்து முத்து வீரப்பன், அதுவுமே சரிதான். ராணி மங்கம்மாள் அவங்களுடைய மருமகள் பெயர் வந்து கமலாம்பிகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. சின்ன முத்தம்மாள் சொல்லி வந்திருக்கணுங்க. ராணி மங்கம்மாள் பெயரன் வந்து விஜயரங்க சொக்கநாதன். ஸோ அதுவுமே சரிதான். ஸோ இதில் சீதா வந்து தப்பு. அங்கே கமலாம்பிகை வந்து வந்திருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக சின்ன முத்தம்மாள் என்று சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா ராணி மங்கம்மாள் அவருடைய கணவருடைய பெயர் வந்து சொக்கநாத நாயக்கர், அது சரிதான். அவருடைய மகன்
முத்து வீரப்பன் அதுவுமே சரியாக கொடுத்துருக்காங்க. அங்கே மருமகள் அவங்க வந்து பார்த்தோன்னா கமலாம்பிகை வரக்கூடாது, அதுக்கு பதிலாக சின்ன முத்தாம்பாள் சொல்லி கொடுத்துருக்கணும். அதுக்கடுத்ததாக ராணி மங்கம்மாள் அவங்களுடைய பெயரன் வந்து பார்த்தோம்னா விஜயரங்க சொக்கநாதன். ஸோ இதெல்லாமே சரியாக இருக்குது, கமலாம்பிகை மட்டும்தான் அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படைத்தளபதி நரசப்பையின் தலைமையில் அவருடைய படைத்தளபதி நரசப்பையின் தலைமையில் தான் திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றிருப்பார் ராணி மங்கம்மாள். ஸோ அதே அந்த நரசப்பையின் தலைமையில் தான் தஞ்சை மன்னரால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளையுமே மீட்டெடுத்திருப்பார். இதே நரசப்பையின் தலைமையில் தான் மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படையுமே உருவாக்கியிருப்பார். ஸோ இது மூணுமே சரிதான். ஆனால் முகலாயர்களோடலாம் இவங்க போரிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ டி மட்டும்தான் இதில் தப்பு. திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றிருப்பாங்க, தஞ்சை மன்னரால் கைப்பற்றப்பட்ட பகுதியிலுமே மீட்டெடுத்திருப்பாங்க, மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படையுமே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா அஞ்சலை அம்மாள் ஆகும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய முறை ரிப்பீட்டடாக இருக்கும். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா அஞ்சலை அம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா அதே தான் அஞ்சலை அம்மாள் தான் வரும். தென்னாட்டின் ஜான்சி ராணி யாருன்னா அஞ்சலை அம்மாள். அம்புஜத் அம்மாள் எழுதிய நூல் எதுனா நான் கண்ட பாரதம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா அம்புஜத் அம்மாள் ஆகும். நான் கண்ட பாரதம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா அம்புஜத் அம்மாள். அதுக்கடுத்து தான் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அன்புடன் அழைக்கப்பட்டவர் யாருன்னா அம்புஜத் அம்மாள் ஆகும். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அம்புஜத் அம்மாள். ஸோ அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகும். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அம்புஜத் அம்மாள். ஸோ அவ்வளோதான், இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.